மாங்குளத்து மைனாவும் ஜோடி கல்யாண வைபோகம் உண்டா கையோடு கை விளங்கு கொண்டா ஏ உள்ள தள்ளி தந்து உறவாடு உள்ள நின்று உஞ்சல் கட்டி ஆட்டி விடவா அதிகால நேரத்தில் ஆவார பூவே நெஞ்சுக்குள்ள மஞ்ச பூசுற மந்தியில வர சொல்லி அத்தங்கரையோரம் பார்வையில உள்ள விசிற மருதாணி சவப்பழகி மார்போடு சாய மனசரங்கி ஒத்துக்கிடணும் அழகான கண்ணழகி வெண்முள்ள பல்லழகி நான் உருகி செத்து கூடணும் வாடி புள்ள வெடல புள்ள வாடி புள்ள வெடல புள்ள வாடி புள்ள வெடல புள்ள வாடி புள்ள வெடல புள்ள வெக்கத்தை விட்டு கொடுத்தாயி நான் வாய் முத்தங்கத்து தரவாடி உள்ளிருக்கும் மச்சங்கால கோடி ஒவ்வொன்னா எண்ணி சொல்ல கேடி முந்தான வந்தி வையத்தானி நாசவாடி உணவுற அதிரிக்குவா அதிகால நேரத்தில் ஆவார பூவே நெஞ்சுக்குள்ள மஞ்ச பூசுற மந்தியில வர சொல்லி அத்தங்கரையோரம் பார்வையில உள்ள விசிற மருதாணி சவப்பழகி மார்போடு சாய மனசரங்கி ஒத்துக்கிடணும் அழகான கண்ணழகி வெண்முள்ள பல்லழகி நான் உருகி செத்து கூடணும் அண்ணா டைம் டைம் கட்டி என்ன பண்ண போற ரஹ்மான் 9:30 சீக்கிரம் போட்டு சீக்கிரம் போட்டு கொஞ்சம் இருடா பாத்துப்பா மாமே இவன் கடையில தானே வேலை செய்யறான் ஸ்கூல் கூட போறானா யார் அந்த பையன் அன்னைக்கு தாஸ் காலை உடைச்சாருல அந்த தங்கராசு புள்ள பாவம் தங்கராசு படுத்த படிக்கா இருக்கான்ல அதனால குடும்பம் நடத்த கஷ்டமா இருக்குன்னு அந்த பையல இங்க வேலைக்கு அனுப்பிட்டா அவன் பொண்டாட்டி தாதாவுக்கு கலாராணிக்கு புரோக்கர் ஆயவன் மறுபடியும் நமக்கு அநியாயம் பண்றதுக்காக வந்திருக்கான் போடுடா இவனை வேணாண்டா விடுங்க அந்த ராஸ்கலை தூக்கிடுறேன் நம்ம எல்லாருமே தப்பு செய்வோம் ஆனா தப்ப ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்டா தாசு மகாத்மா மேல சத்தியம் தங்கையா கலாராணி போலீஸ் யார் வந்து பிரச்சனை பண்ணாலும் நான் உங்களுக்காக என் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேன். நம்ம பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காப்பா, நாயும் சண்டை போட்டு இருந்தப்போ தேங்காய் குரங்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி நம்ம எதுக்கு சண்டை போடணும்?
உங்களுக்கு ஃபேப் சிட்டி தேவை. நீங்க அப்படி ஒன்னும் சொல்லாதுங்க. அது முடியாது. 200 கோடி 300 கோடி சொல்ல கூடாது. காசு இருக்கு, கை கொடுங்க, கை கொடுங்க. இது 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். எம்ஜிஆர் குப்பம் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை. இன்னும் 1/2 மணி நேரத்தில் நீங்க இந்த குப்பத்தை காலி பண்ணிட்டு போயிடணும். இல்லனா உங்க மேல போலீஸ் நடவடிக்கை எடுக்கப்படும். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற கடைசி எச்சரிக்கை. மக்களுக்காக தன்னையே பலி கொடுக்க துணிஞ்சிட்டாரு. அவர் தீ குளிச்சதுனால அரசியல் அரங்கத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போ ஐசியூல உயிருக்காக போராடிட்டு இருக்கிற தாஸ்காக நிறைய இளைஞர்கள் தெருவுக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. அத பத்தி இந்த குப்பத்து தலைவர் தங்கராசோட இப்போ ஒரு நேரடி பேட்டி. சொல்லுங்க தங்கராஸ், நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எந்த தலைவனும் தன்னோட சுயநலத்துக்காக தொண்டனத்தா பலி கொடுப்பாங்க. ஆனா எங்க தலைவன் தாசு எங்களுக்காக தன்னையே பலி கொடுத்துக்கிட்ட உத்தம தலைவர். எங்க தலைவன் தாசுக்காக நாங்க உயிரையே கொடுப்போம். எங்க மக்கள் புறப்பட்டு இங்க ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கூட்டமா வந்துருவாங்க. 10 லட்சம் பேரோட நாங்க சட்டமன்றத்தை முற்றுகையிடுவோம். எங்கள் தலைவன் தான், எங்கள் தலைவன் தான், எங்கள் தலைவன் தான். முடிஞ்சதுப்பா, எல்லாம் நாசமாய் போச்சு. இதெல்லாம் டிராமா ஆனாச்சு. இங்க பாரு தம்பி, அவன் எங்க இருக்க போய் பார்க்கலாம். எதுக்கு என்னாச்சு பாக்கணும்? இங்க பாருதங்க ஐயா, மக்களுக்காக சொல்லி மக்களை ஏமாத்துறது மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக இல்ல. முதல்ல பவருக்காக, அதுக்கப்புறம் காசுக்காக. இதுவும் அப்படிதான். எதிர்கட்சிக்காரன் அவனை வளைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கட்சியில அவனை கூட்டிட்டு அவர் எம்எல்ஏ சீட்டுக்காக நம்ம பார்ட்டி ஆபீஸ்க்கு வந்திருக்காரு சார். அப்படியா? ஆமா சார். எந்த தொகுதியப்பா? நம்ம தங்கையா தொகுதி சார். காந்தி நகரா? ஆமா சார். அப்ப டிக்கெட் அவனுக்கே கொடுத்துடலாமே. காந்தி நகரா? அது ஏன் தொகுதி என்னாச்சு? இங்க பாருதங்க ஐயா, நம்ம புராணத்துல ஒரு பழமொழி இருக்கு. காஞ்சி போன இலை மரத்து மேல இருந்தா அது மரத்துக்கு தான் நஷ்டம். உங்களுக்கு அன்னைக்கு வயசாயிடுச்சு, அவன் அன்னைக்கு இளைஞ. உங்க கொள்ள பப்ளிக் இமேஜ், அவனுக்குள்ள பப்ளிக் இமேஜ். அதுதான் நம்ம பார்ட்டிக்கு இப்ப தேவை. நாம எல்லாரையும் விட பார்ட்டி தான் முக்கியப்பா. பார்ட்டி நல்லா இருந்தா தான் நாம நல்லா இருக்க முடியும். இங்க பாருதங்கய்யா, மேல இடத்திலிருந்து பேச சொல்றேன். நான் இறங்கட்டேன். நமஸ்காரம். தாஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் பாருப்பா. அப்பா குருவாரப்பா, உன் தேவால நம்ம தாசுக்கு ஒண்ணுமே ஆவல. எனக்கு இப்பதான் நிம்மதி ஆயிருக்கு. ஏன் தம்பி தாசு, ஒரே ஒரு போன் பண்ணிருந்தா எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் சால்வ் பண்ணி கொடுப்பேன்ல. இங்க பாரு தம்பி, உங்களுக்கு எவ்வளவு கோடி வேணும்? 10, 15, அதுவும் பத்தாதா? ஓ, நீ எம்எல்ஏ ஆகிறதுக்காக வந்திருந்தல்ல. ஓகே, டைரக்ட் எம்எல்ஏ ஆனாலும் பரவாயில்ல, இன்டைரக்ட் எம்எல்சி ஆனாலும் பரவாயில்ல, மாவட்ட பஞ்சாயத்து சேர்மன் ஆனாலும் பரவாயில்ல, சிட்டி மேயரானா கூட பரவாயில்ல. என்ன வேணும்னு கேளு, கேளு, சொல்லுப்பா. எனக்கு எதுவும் வேண்டாங்க ஐயா. எங்க குப்பத்து மக்களுக்கு பட்டா கொடுத்து அவங்க வாழ்க்கையில ஒளியேத்தி வைங்க ஐயா. 40 years பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரும் சுயநலத்துக்காக தான் கேட்டிருப்பேன். உன்ன மாதிரி மக்களுக்காக கேட்டவன முதலா தான் பாக்குறேன்.
நீ நம்ம பார்ட்டில இருக்கணும். அது முடியாதுன்னு சொல்லாதப்பா, முடியாதுன்னு சொல்லாதுங்க. இங்க கேளு, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் சைன் பட்டாதான். முதல்ல பட்டா, அப்புறம் மத்ததெல்லாம். முதல்ல பட்டா வேணும்ல. சரியப்பா, முதல்ல பட்டா தரேன். சந்தோஷமா? ஐயா அண்ணாச்சி, என்ன இப்படி சொல்றீங்க? கட்சி மேலிட என்ன சொல்லுதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். என்னோட ஃபுல் சப்போர்ட்டையும் கொடுக்கறேன். வச்சிட்டுமா? வணக்கம். என்ன பாச்சு? அந்த தாசு பயலுக்கு பயந்து என் சீட்டை புடுங்கி அவனுக்கு கொடுத்துட்டானுவ. இதுக்கு பிறகு அவன் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆவா, நான் எக்ஸ் எம்எல்ஏ இருக்கணுமா? எலெக்ஷனுக்கு முன்னாடியே பட்டா போட்டு கொடுக்கறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டீங்களா? அப்போ என் ஃபேன் சிட்டி 1000 கோடி ரூபாய். உனக்கு 1000 கோடி ரூபாய். உங்க 2 பேரோட சண்டையால பார்ட்டியோட இமேஜ் கெட்டு போச்சு. ஆல் தமிழ்நாடுல ஒரு சீட் கூட நமக்கு வராது. மனசுலாயோ? இந்த தடவை பார்ட்டி ஃபண்ட் நிறைய தரேன். மொத்த எம்எல்ஏ வேலைக்கு வாங்கிடலாம். பார்ட்டி ஃபண்டா? நின்ன சீட்டு கேன்சல் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நின்ன சீட்டு சாம்பசிவத்துக்கு கொடுத்தாச்சு. அது கூட சொல்லிட்டு போந்தான் வந்தேன். என்னது? ஏன் சீட்டு கேன்சலா? தீனா, நீ ஏகிட்ட தங்கையாக்கு வாங்கி கொடுத்த 50 கோடி ரூபாய், நீ கமிஷனா வாங்கிட்ட 5 கோடி ரூபாய். எந்தடி பேடிப்பீங்க? 50 கோடி ரூபாய் திருட்டு പോയാச்சு. திருடന്മാർ തിരിടിക്കൊണ്ട് പോയാச்சு. മനസ്സിലായോ? ഞാൻ വരട്ടെ. എന്റെ ഗുരുവായൂരപ്പാ. வணக்கக்கா, வர சொல்லியிருந்தீங்களாமே. $10 லட்சம் உனக்கு தான். இளைஞர் அணி பதவி வாங்கி தரேன். அந்த தாசு பயலுக்கு போன் பண்ணி வர சொல்லுங்களேன். அவனுக்கு நான் ரொம்ப இஷ்டம். நான் கூப்பிட்டேன்னா கண்டிப்பா அவன் வருவான். வந்த உடனே அவனை இங்கே போட்டு தள்ளிடலாம். இல்ல, என்ன போடணும்? அப்பா, என்னப்பா சொல்ற நீ? இதோ இந்த இடத்துல கிட்னிய தொற்றாம, குடல்ல பற்றாம, சின்னதா ஒரு பாண்டிச்சாமி குத்தணும். என்னப்பா சொல்ற நீ? ராஜதந்திரம் சொல்லேண்டு, அராஜக தந்திரம் சொல்றேன். என்ன குத்துனதா தாசு ஜெயிலுக்கு போவான். நான் அப்படியே ஆம்புலன்ஸ்ல போய் சுயேட்சையா வேட்புமனு தாக்கல் செய்வேன். அனுதாபாலையோட 50,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பேன்ல. என்னடா இவ்வளவு லேட்டா வர? கிருஷ்ணவேணியை வேற காணோம். நாமினேஷன் பண்ண டைம் ஆயிட்டு இருக்கு. இத முதல்ல சாப்பிட அப்புறம் பேசலாம். ஐயோ, பிரியாணியா? காந்திஜி, காந்திஜி. பாயாசம் மாமா. பாயாசமா? டேய், அப்புறம் சாப்பிடலாம்டா. நாமினேஷன் பண்ண டைம் ஆச்சுடா. பிறந்த நாள் மாமா. ஏய் ரஹ்மான், ஹேப்பி பர்த்டே. ஏய், அப்பா உங்க எல்லாரையும் கலெக்டர் ஆபீஸ்ல போய் வெயிட் பண்ண சொன்னாரு. அதுக்கப்புறம் அப்பாவும் நானும் வந்து வேட்புமனு தாக்கல் பண்றோம். சரியா? கிளம்புங்க. அம்மா பண்ணது மாமே. நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சாப்பிடு. அம்மா பண்ண பாயாசம்.